ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். ரொம்ப நாளாக வீடியோ நிறைய கொஸ்டின் கேட்டுருக்கீங்க. அந்த கொஸ்டினுக்குலாம் பதில் சொல்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் வீடியோ போட முடியல. இந்த அரிசியில் வந்து நிறையா தூசி இருக்குது மெயினாக. அதனால தான் நான் வந்து புடச்சிட்டு ஊற வைக்கிறேன். அப்படியே ஊற வச்சுட்டா அது வந்து அலசுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதனால தான் மெயினாக வந்து நான் வந்து அரிசியை வந்து புடச்சிட்டு நான் ஊற வைக்கிறேன். சில டைம் நான் வந்து புடைக்க மாட்டேன். அரிசி நல்லா இருந்தால் அப்படியே தான் ஊற வச்சுப்பேன். வேணா இதில் நிறைய பூச்சி தூசிலாம் நிறையா இருக்குது. அது கழுவுறதுக்கு ஃபோனோட சார்ஜர் ரேட் அதிகமாக இருக்குது. நானும் சார்ஜர் ரேட்டு ஒரு 3000ங்கிறாங்க. கேட்டு பார்த்துட்டு வாங்காமல் ஃபோனில் விவோ சார்ஜர் இருக்குது, அதை தான் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. அது எடுத்து அப்படி இப்படி யூஸ் பண்ணுறதா கரெக்டாக இருக்குது. என்னால் வீடியோ ப்ராப்பராக எடுத்து போட முடியல. மெயின் பிரச்சனை வந்து இதே நான் சார்ஜர் போட்டு வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி வீடியோ போடலான்ட்டு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. என் பொண்ணு வீட்டில் இருக்கிறதால எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நிறையா பேர் வந்து மாகாணினா என்னான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோலாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மாகாணினா இதுதான் எங்கள் ஊர் சைடு மாகாணின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பெரிய படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கரெக்டாக வந்து 1.5 கிலோ அரிசி பிடிக்குது. நான் எடை போட்டு வெயிட் போட்டு பார்த்தேன், அதை அளந்து. அதனால் வந்து கரெக்டாக அதை இப்போ நான் குமிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி குமிச்சு தான் நான் போடுறேன். இது வந்து கரெக்டாக வந்து 1.5 கிலோ. இதுதான் எங்கள் ஊரில் வந்து மாகாணின்னு சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து இது பெரிய படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் இது என்னன்னு சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியட்டும். நான் வந்து இப்போ வந்து 3 மாகாணி அரிசி தான் ஊற வைக்கிறேன். 3 மாகாணி அரிசிக்கு 1/4 கிலோ வந்து உளுந்து தான் போடுறேன். நான் நிறையா டைம் சொல்லியிருக்கிறேன், நான் போடுற பிராண்டு அதேமாரி நல்ல பிராண்டு. அதனால் எனக்கு நல்லா இட்லி வந்து புஸ்ஸுன்னு நல்லா சூப்பராக வருது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. 1/4 கிலோ உளுந்து, 3 மாகாணி அரிசி, கிலோவுக்கு கணக்கு பண்ணால் 4.5 கிலோ வரும். வெந்தயம் வந்து கரெக்டாக வந்து 100 கிராம் வெந்தயம் நான் சேர்ப்பேங்க. வெந்தயத்தை வந்து நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. எதுக்காக நாள் நைட்டே ஊற வைக்கிறேன்னா அப்போ தான் நல்லா வந்து ஊறி அதோட சாயமெல்லாம் வெளியே வந்துடும். நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வீட்டு யூஸ்க்காக இருந்தாலும் கடைக்காக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டுக்கே ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி போட்டு ஒரு 2 வாட்டி கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் வந்து உளுந்து நல்லா ஓட விட்டுருங்க. உளுந்து ஓடின பிறகு கையில் வந்து பாதி அளவுக்கு ஓடிடும். ஓடிட்ட பிறகு நல்லா வந்து புஸ்ஸுன்னு வந்து நம்ம வந்து வெந்தய மாவு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உளுந்தை சேருங்க. நான் நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், 1/2 கிலோ உளுந்தோட பேக்கெட் வந்து இது 1/2 கிலோ. இது வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டு மீதி வச்சுருந்தேன், பாதி வச்சுருந்தேன். அதை தான் நான் இப்போ கொட்டுறேன். பாருங்கள், இதுதான் வந்து 1 கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து கரெக்டாக வந்து 1/4 கிலோ. அப்படி 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வேணால் இருக்கலாம், குறையா இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கூட இருக்கும், கண்டிப்பாக கூட இருக்கும். ஒரு 10 கிராமோ 20 கிராமோ கண்டிப்பாக கூட இருக்கும். அதுதான் என்னோடய அளவு. இதுதான் 3 மாகாணி அரிசிக்கு நான் இதுதான் போடுறேன். வேணால் கண்டிப்பாக 100 கிராம் வெந்தயம் வந்து என்கிட்ட இருக்கும். நான் வந்து 100 கிராம் வெந்தயம் தனியாக உங்கள்கிட்ட ஊற வச்சு காமிக்கலாம். ஏன்னா 1/4 கிலோ தான் எப்பயுமே வந்து நான் வெந்தயம் எப்பயுமே வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அதிகமாக வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு 1/4 கிலோ வாங்கிட்டு அப்படியே தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருவேன். ஊறின பிறகு தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு எனக்கு எப்படி மாவு ஆர்டர் வருதோ அதேமாரி வந்து நான் ஊற வச்சுக்கிட்டு இருப்பேன். மாவுலாம் அரைச்சி முடிச்சிட்டேன். மாவு அரைக்கிற வீடியோ என்னால் போட முடியல. அப்படி உங்களுக்கு யாருக்காவது மாவு அரைக்கிற டவுட் ஏதாவது இருந்தால் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் மாவு அரைச்சி வீடியோ போட்டிருக்கேன். உங்களால் அப்படி பார்க்க முடியலன்னு கேளுங்க, நான் புது வீடியோவும் போடுறேன். மாவு ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதால, அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபோன் சார்ஜ் பிரச்சனையால் தான் என்னால் மாவு அரைக்கிற வீடியோ முழுசாக எடுக்க முடியல. அப்படியே உங்களுக்கு யாருக்காவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வாட்டி நான் வந்து மாவு அரைக்கிற ஃபுல் வீடியோவும் நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோவாக நான் போடுறேன். வெந்தயம் நல்லா ஓடின பிறகு உளுந்தள்ளி போடுங்க. உளுந்தள்ளி போட்டு ஒரு உளுந்து வந்து ஒரு பாதி மாவு வலிக்கும் மையிற வலிக்கும் தண்ணி ஊற்றாதீங்க. அதுக்கு பிறகு வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுருந்தால் ஃப்ரிட்ஜ் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வரும். நான் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் உளுந்து வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கு பிறகு அரைக்கலாம். இல்லை அப்படியே உங்களுக்கு உளுந்து வைக்க நேரம் இல்லை, ஒரு 1 ஹவர் தான் 1.5 ஹவர் தான் உளுந்து நீங்கள் ஊற வச்சிங்கனாலும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஊற்றி அரைக்க நல்லா வந்து அந்த கிரைண்டர் கூலிங் ஆக நல்லா மாவாகும். இந்த பாக்கெட் வந்து நிறைய பேர் என்ன ப்ரைஸுன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்கள் ஊரில் என்ன ரேட் போடுறாங்கன்னு நீங்கள் கேட்டு தான் அந்த ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இது ரேட் ரொம்ப சீப்பாக போகுது. அதனால் வந்து இந்த ஊர் ரேட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா எங்கள் ஊர் அக்கம் பக்கம்லாம் நான் நிறையா ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கெல்லாம் வந்து கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்களாம். என் பக்கம் வந்து கிலோ கணக்கில் இல்லை, இது ஜக்கில் ஊற்றுறேன். இது எவ்வளோ வருதுன்னா 1.400
350, 1 கிலோ 350, 1 கிலோ 450, 400 இவ்வளோ தான் வருது. நான் வந்து கடைக்கு போடுறதால 25 ரூபான்னு போடுறேன். கடைக்காரங்க இது 30 ரூபான்னு வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் நேரடியாக யாராவது உங்கள் பக்கத்தில் அக்கத்தில் தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் 30 ரூபான்னு தான் இதை கொடுக்கணும். நம்ம கடைக்கு வந்து 20 பாக்கெட்டு 10 பாக்கெட் மொத்தமாக கொடுக்குறதால அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுன்னு 25 ரூபா நம்ம போட்டு கொடுக்குறோம். இது வந்து ஒரு 1.5 கிலோக்குள்ளே தான் இருக்கும், 1.5 கிலோ இருக்காது. ஏன்னா வச்சுக்க நமக்கு உளுந்த மாவு எப்படி வருது குவான்டிட்டி அது பொறுத்து தான் இருக்கும். வேணால் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் விசாரிச்சுக்குங்க என்ன ரேட்டுக்கு வந்து இட்லி மாவு பேக்கெட் போடுறாங்கன்னா அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். என்னன்னா ரேட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா மாவு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. மாவு குவான்டிட்டி நல்லா வர மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. சுத்தமாக அரிசி கழுவிட்டாருங்க. நம்ம பொருள் தரமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மள்ட்ட வந்து நம்மளை தேடி கஸ்டமர் வருவாங்க. நான் வந்து நிறையா மாவு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ஊரில் வந்து நிறையா மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் எவ்வளோ டல்லாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இதுலாம் இன்னொன்று இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் ரொம்ப மாவும் அரைக்க முடியல, ஆர்டர் வந்தால் தான் நான் அரைச்சிக்கிறது. அதனால் வந்து நான் ஏற்கனவே 2, 4, 5 கடைக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 3 கடைக்கு தான் கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்தில் தெருவில் எல்லாம் அரைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. சரி நம்ம மட்டும் பழைக்கணும்ல, மற்றவங்களும் பழைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்பல் பண்ணல, விட்டுட்டேன். சரி அவங்க பக்கத்தில் அரைச்சா இருக்கட்டும்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் பழைய மாதிரி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தீபாவளியிலேருந்து ப்ளவுஸ் வந்து திருப்பி வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வீடு மாற்றினதால இங்கே வந்து அவ்வளோ வீடு எதுவும் பக்கத்தில் இல்லை. கஸ்டமர் கொஞ்சம் யாரும் வரல எனக்கு. ஏன்னா யாருமே யோசிப்பாங்க இல்லையா, இவங்க எப்படி தைப்பாங்களோ தெரியல, புதுசாக நம்ம தைக்கிறதுக்கு நம்மளை நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் யாருக்கிட்டையும் வந்து நான் தைக்கிறேன்னு மேக்ஸிமம் யார்கிட்டையும் சொல்லலை. கொஞ்சம் பேர்த்துக்கு சொன்னாலும் யாரும் முன் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு கொடுக்கல. ஏற்கனவே நான் தைச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துலேருந்து ஒரு 2-3 பேர் வந்து என்கிட்ட மட்டும் கொடுப்பாங்க. அது டைம் இருக்கிறப்ப நான் தைப்பேன். இந்த தீபாவளிக்கு நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, ஏற்கனவே நைட்டி ப்ளவுஸ் பீஸ்லாம் கொஞ்சம் நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி அதுவே திருப்பி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இருந்ததால் இட்லி மாவில் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஏன்னா வச்சுக்க இட்லி மாவு ஆர்டரையும் நான் விட்டு கொடுக்கல. ஏன்னா இது எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ். இதுக்காக நான் ஒன்றும் கையால் வச்சுக்கிட்டு அரிசி ஆட்டில் நம்ம வந்து கையால் ஒன்றும் எந்த வேலையும் பார்க்கல. இது பேக்கெட் போடுறது மட்டும்தான். அரிசி கழுவி கிரைண்டரில் போட்டால் ஒரு 3/4 மணி நேரம் அரிசி ஓடும். உளுந்துக்கும் அதே கணக்கு தான். அவங்கவுங்க கிரைண்டரை பொறுத்த இருக்குது. நான் வந்து பெரிய கிரைண்டர் 5 லிட்டர் கிரைண்டர் வச்சுருக்கேன். அதோடு வந்து ஒன்று 3 லிட்டர் கிரைண்டர் வச்சுருக்கேன். அதனால் வந்து அந்த அளவுக்கு நான் போட்டுப்பேன். எனக்கு எப்படியும் சப்ளை ஃபுல்லாக வந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு 45 நிமிஷம் தான் ஆகும் ஒரு கிரைண்டர் மாவு ஓடுறதுக்கு. நம்ம வந்து ஒரே டைமில் அரிசிலாம் கலக்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டு வெந்தயம் பாதி ஓடின பிறகு உளுந்து போடுங்க. உளுத்த மாவு அரைச்ச பிறகு தான் நம்ம அரிசி மாவு அரைக்கணும். அப்படி அரைச்சா மட்டும்தான் நமக்கு உளுத்த மாவு நமக்கு நிறையா கிடைக்கும். இல்லைனா அரிசி மாவு ஆட்டிட்டு அதே கிரைண்டரில் நம்ம திருப்பி உளுந்து போட்டோம்னா கிரைண்டர் ஏற்கனவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம அரிசி மாவை போட்டோம்னா என்ன உளுத்த மாவு போட்டோம்னா அந்த அரிசியோட ஏற்கனவே அரிசி மாவும் இருக்கும். நான் அப்படி என் சூழ்நிலை அப்படி சில டைம் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்னால் வந்து உளுத்த மாவு அரைக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். உளுந்து ஃப்ரிட்ஜில் போட்டு மாவு ஃபுல்லாக ஆட்டி முடிச்சுட்டு கிரைண்டரை சுத்தமாக கழுவிடுவேன். கொஞ்சம் கூட அரிசி மாவு இருக்காது. சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு புதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போடுவேன். ஃப்ரிட்ஜு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் வந்து வெந்தயம் போட்டு உளுத்த மாவு அரைக்க ஆரம்பிப்பேன். அது எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிக்கல. உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். சில டைம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஊற வைப்பீங்க. அதனால் நான் வந்து எப்போ ஆர்டர் வந்து டக்குன்னு அப்போ ஊற வைப்பேன். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து உளுத்த மாவு நல்லா ஆட்டி இப்படி பொங்கி வரும் பாருங்கள். மாவு கிரைண்டர் ஃபுல்லாக வந்துடும். அப்படி என் கிரைண்டர் வந்து 5 லிட்டர் கிரைண்டர்லேயே 1/4 கிலோ உளுந்து வந்து ஃபுல்லாக வரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. ஏற்கனவே நிறைய வீடியோ நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மாவு வந்து 10 பாக்கெட் போட்டு முடிச்சிட்டேன். மீதி மாவு மிச்ச மாவு நான் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. நான் வீட்டுக்கு எடுத்து வைக்கிறேன். அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புவேன். நான் என் யூஸ்க்காக நான் வச்சுப்பேன். இந்த மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுன்னா எனக்கு திருப்பி மாவு ஆர்டர் வந்து மறுநாள் வரும். சில டைம் வந்து ஒரே நாளில் வந்து 2 கடைக்கு 3 கடைக்கும் வரும். சில டைம் வந்து ஒரு நாள் விட்டு கூட வரும். அதனால் வந்து நமக்கு வீட்டுக்கு மாவு தேவை இல்லையா, அதனால் நான் வீட்டுக்கு மாவு வேணுங்கிறத எடுத்து வச்சுக்குவேன். நிறைய பேர் இதுவும் டவுட் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா எத்தனை பாக்கெட் மாவு வருதுன்னு. நான் 3 மகாணி அரிசி 1/4 கிலோ உளுந்து 100 கிராம் வெந்தயம் சேர்த்து அரைச்சேன்.
எனக்கு வந்து கரெக்டாக 12 பாக்கெட் மாவு வந்திருக்கு. வேணா இதே குவான்டிட்டி டெய்லி எனக்கு வரும்னா சொல்ல முடியாது. சில டைம் அதான் உளுந்து வந்து நமக்கு மாவு ரெக்கம் காணலன்னா உளுந்தில் தான் இருக்குது. உளுந்து மாவு நம்மளுக்கு ரெக்கம் காணலன்னா 10 பாக்கெட்டும் வரும், 11 பாக்கெட்டும் வரும். இப்படி தான் வரும். வீட்டுக்கே சில டைம் மாவு இருக்காது. ஏன்னா கடைக்கு 10 பாக்கெட் சொல்லியிருப்பா, கரெக்டாக 10 பாக்கெட் தான் வரும். வீட்டுக்கே எனக்கு மாவு இருக்காது சில டைமு. அதனால் வந்து உளுந்து டிமாண்ட் பண்ணி தான் இருக்குது. உளுந்து வாங்கும்போது புது உளுந்தான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. பேக்கெட்டில் உளுந்து வாங்கும்போது டேட்டு பார்த்துக்குங்க. இது இந்த வருஷத்து உளுந்தா, புது உளுந்தாக இருந்தால் கண்டிப்பாக மாவு காணும். கொஞ்சம் பழைய உளுந்துலாம் நம்ம ஏமாந்து வாங்கிட்டோம்னா மாவே காணாது. ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து பெரிய கிரைண்டர் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த ரூமு வந்து இது வந்து ஸ்டோர் ரூமு தான். தேவையில்லாத ஜாமான் எல்லாமே எங்கள் ஹவுஸ் ஓனர் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க பழைய சாமி படம்லாம் இங்கே தான் இருக்குது. அதனால் இந்த ரூம் அவங்க பூட்டி தான் வச்சுருந்தாங்க. நான் மாவு அரைக்கிறதுக்குன்னு பர்சனலாக வீடு, இது வந்து ரொம்ப பெரிய வீடு. அந்த ரூமை வந்து நான் சரி மாவு அரைக்கிறதுக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதால் அவங்க சரி சாவி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பால்கனி முன்னாடி இருக்கிறதால அப்புறம் எனக்கு பால்கனி கொஞ்சம் வெளிச்சமாக தான் நமக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த ரூம் வந்து நம்ம ஒரு கிச்சன் ரூம், பெரிய ரூம் எப்படி இருக்கும், ஒரு சாமி ரூம், சில பேர் பெட்ரூம் கூட அவ்வளோ சைஸ் தான் இருக்கும், அவ்வளோ கொஞ்சம் ரூமு தான். இந்த ரூமில் தான் நான் கிரைண்டர் போட்டிருக்கேன். ஏன்னா என் பழைய வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு. கிச்சனில் தான் நான் 3 கிரைண்டர் போட்டிருந்தேங்க கிச்சனில். ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ வியாபாரம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ 2 கிரைண்டர் தான் இருக்குது. இப்போ வந்து நான் திருப்பி என்ன அரிசி ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மாவு பாக்கெட்லாம் போட்டு முடிச்சாச்சு. வேறு ஒரு கடைக்கு வந்து மாவு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ நான் எதுக்கு ஊற வைக்கிறேன்னா, நான் எப்பயுமே ஆர்டர் வந்தோடனே அரிசி ஊற வச்சுருவேன். நம்ம ஆட்டி கொடுக்குறது முன்ன பின்னாலும் நான் வந்து இப்போ இதை ஊற வைக்கிறத சாயந்தரமாக அரைப்பேன். சாயந்தரம் அரைச்சிட்டு முடிச்சா நைட்டுக்கு பாக்கெட் போட முடிஞ்சால் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் நேரத்தில் வந்தாலும் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். எல்லாம் காலைல போடுவேன். இப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணி மாவு வேணும்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து இது ஊற வைக்கிறேன். இந்த அரிசி ஏன் புடைக்காமல் ஊற வைக்கிறேன்னா, இந்த அரிசியில் அவ்வளோ தூசிலாம் எதுவும் இல்லை. இந்த அரிசி நல்ல அரிசி. நான் அந்த அரிசி இந்த அரிசி ஒன்றா சேர்க்கல. ஏன்னா அப்புறம் இது அதில் இருக்கிற தூசி இதில் ஆகிடும், புடைக்கிற வேலை நிறையா வந்துடும்ட்டு இந்த அரிசி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதை நான் வச்சுருந்தேன். இப்போ ஏன்னா நேரம் ஆகிடுச்சி, மாவு போடுறதுக்கு நான் போகணும். அதனால் வந்து டைம் இல்லை. அதனால் வந்து நம்மளால் திருப்பி அந்த அரிசி எடுத்து புடைச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே வச்சுருந்த அரிசி, அந்த அரிசி நான் ஊற போடுறேன். உங்களுக்கு அப்படி யாருக்காவது இட்லி மாவு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்தால் அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. வீட்டுக்கு ஊற வைங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஊற வைக்கிறதே இதேமாரி ஒரு 3 மகாணி ஊற வச்சுக்கோங்க. உளுந்து வந்து எது நல்லா குவாலிட்டியாக இருக்குமே உங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு நீங்களும் இட்லி மாவு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நான் வந்து தீபாவளிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன். இப்போ தான் அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ப்ளவுஸ் பீஸ் கட்டு வந்து நைட்டி பீஸு. இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வந்து ஏற்கனவே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2.5 வருஷமாக நான் பண்ணலை. ஏன்னா ஊரில் கிராமத்தில் இருந்ததால் வாங்கிட்டு வந்து நான் துணி தச்சிக்கிட்டே இருந்ததால் நீட்டே டைலருக்கு வேலைக்கு வரவங்க வரவங்க எல்லாமே என்கிட்ட வாங்கி என்கிட்ட டிச் பண்ண கொடுத்துருவாங்க. அப்போ நான் டைலர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இங்கே இது கொஞ்சம் சிட்டிக்கு வந்ததால் நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். வேணா திருப்பி இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி எனக்கு இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் சக்ஸஸாக போகும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆன்லைன்லேயும் யாராவது நைட்டி வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா கொடுக்கலாங்கிற பிளான் இருக்குது. நான் ஃபோன் நம்பர் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு யாருக்காவது நைட்டி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த நைட்டி எல்லாமே வந்து 200 ரூபாய் நைட்டி தான். நான் வந்து 250 நைட்டியும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் வீடியோவில் அந்த நைட்டியை வந்து காமிக்கல. இது எல்லாமே 200 ரூபாய் நைட்டி தான். எல்லாமே காட்டன் நைட்டி. ப்ளவுஸ் பீஸ் 1 மீட்டரு 80 பாயிண்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது நான் இப்போ வாங்கிட்டு வந்ததால் தான் எனக்கு இப்போ ஆர்டர் நிறையா வந்துருச்சு. துணி தைக்கிற ஆர்டரு. திருப்பி எங்கள் பக்கத்தில் வீடெல்லாம் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நைட்டி சேல்ஸ் பண்ணுறேன், ப்ளவுஸ் பீஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறேங்க. அவங்களுக்கு தேவையான்னு சொல்லிட்டு நிறையா கேட்க இப்போ நிறைய பேர் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கின நைட்டியெல்லாம் விற்றுட்டேன். இது 2ஆவது டைம் வாங்கின நைட்டி. அவங்க வந்து இன்றைக்கி நைட்டி வாங்கிக்கிறாங்க, ப்ளவுஸ் பீஸும் வாங்கிட்டு சரி நீங்கள் எப்படி தான் தைக்கிறீங்கன்னு பார்க்கும், நீங்கள் ஒன்று டிச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் அப்புறம் அவங்களுக்கு ஒன்று டிச் பண்ணி கொடுக்கவே அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல இப்போ எனக்கு துணி தைக்கிற கஸ்டமரும் நிறையா இந்த ஏரியாவில் ஆயிட்டாங்க. வெளியூரில் கூட தெரிஞ்சவங்களாம் கேட்குறாங்க. அவங்களும் ப்ளவுஸ் பீஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களும் வாங்கிட்டு தைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குங்க நீங்கள் டீச் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே எனக்கு பிடிச்ச தொழில் தான் இருந்தும் நான் தான் வேணாம் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு இடுப்பில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து தைக்க முடியாது. அதனால் வந்து நானே வந்து
கொஞ்சம் துணி தைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வீடு மாறி வந்ததால் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து யார்கிட்டையும் சொல்லலை. சரி இப்போ எனக்கு மாவு பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக ஓடுறதால சரி மாவுனா யாராலும் ஈஸியாக அரைக்கலாம், துணி எல்லாத்தாலும் ஈஸியாக தைக்க முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தவங்க இருந்தாலும் கற்றுக்கிட்டு நிறைய பேர் பாருங்கள் டைலர்னு சொல்லுவாங்க, கற்றுப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தைப்பாங்க, வெளில தைச்சி கொடுக்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு பயம், சில பேர்த்துக்கு பயத்தாலே அந்த தொழிலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. சில பேர்த்துக்கு ஒழுங்காகவே இந்த தொழில் வராது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மாவரைக்கிற வேலை விட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இது அப்படி இல்லை, நம்ம தைக்கும் போது பர்ஃபெக்டாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க, மேலே ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க, நிறையா பிரச்சனை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த கிளாத் வந்து என் பாப்பாவுக்கு இது கவுன் தைக்கிறேன். நான் ஆன்லைனில் தான் இந்த ட்ரெஸ் வந்து மீஷோவில் தான் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இந்த தீபாவளிக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து நான் ட்ரெஸ் கடையில் எடுக்கலை, நானாகவே டிச் பண்ணிக்கிட்டேன். நல்லா பெருசாக ஒரு சூப்பரான ஒரு கவுனு. கண்டிப்பாக இந்த கவுன்லாம் கடையில் வாங்க போனால் ஒரு 2000 3000 கிட்டத்தட்ட இருக்கும் அந்த கவுனு. நல்லா சூப்பராக டிச் பண்ணியிருந்தேன் நான். தீபாவளிக்கு என் பொண்ணு அதை தான் போட்டிருந்தாங்க. நான் அது வீடியோவில் போட முடியலன்னு நினைக்கிறேன். மாவெல்லாம் நம்ம பேக் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மாவு பாக்கெட் போடுறதுக்கு கிளம்புறோம். அந்த நடுவில் தான் கொஞ்சம் அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன். ஏன்னா நான் துணி தைக்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும், அதனால தான் எனக்கு டைம் கிடைக்கல வீடியோ போடுறதுக்கு. நான் வந்து இப்போ மாவு போடுறதுக்கு இன்றைக்கி நான் தான் போகிறேன். வண்டி சில டைம் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி நைட் சாயந்தரமாக வந்து அவர் மாவு போடுவார். சில டைம் வந்து வண்டி வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நான் போய் மாவு போட்டு வந்துடுவேன். இந்த ட்ரெஸ்ஸு உங்கள்கிட்ட நான் எதுக்கு காமிக்கிறேன்னா, மீஷோவில் அந்த கிளாத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பரான ஒரு காட்டன் கிளாத்துங்க, சூப்பராக இருக்குது. இதில் தான் நான் சுடிதார் வந்து நான் டிச் பண்ணியிருந்தேன். 5 மீட்டர் ஆர்டர் போட்டிருந்தேன். என் பொண்ணுக்கும் சேம் சுடிதார் தைச்சிருந்தேன். அதில் மீதி சுடிதார் எனக்காக தைச்சிருந்தேன். கொஞ்சம் லெகின்லாம் போட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்குது. மீனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, இனிமேல் நம்ம வந்து ட்ரெஸ் பீஸ் வாங்கி சுடிதார் பீஸ் தான் வாங்கி நம்ம வந்து சுடிதார் நம்மளே டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு, நம்மளே டிச் பண்ணிக்கலான்னு. நம்மளை பொறுத்தளவுக்கு பெண்கள் வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு நமக்கு இப்படி தான் இதுக்கே நேரம் சரியாக போகுது, நமக்குன்னு எப்படி வந்து நேரம் ஒதுக்க முடியும்னு. என் பொண்ணு இப்போ தான் ஸ்கூல் போகிறா. என் பொண்ணு குழந்தையா இருக்கும்போது கூட நான் வீட்டில் இல்லை. அப்போ நான் வந்து இந்த துணி பிஸ்னஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வியாபாரம் பண்ணிக்கிட்டு துணி டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா மாவு மட்டும் நான் அரைக்கலை. என் பொண்ணு வந்து 5 மாதத்து குழந்தையில எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். 5 மாதத்து குழந்தையில எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்த பிறகு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைக்கு 7 மாதம் அப்போ ஃபாரின் போயிட்டார். அவர் ஃபாரின் போயிட்டார். ஏன்னா இங்கே இருக்கும் போதே வந்து அவர் கொத்தனார். இங்கே ஓரளவுக்கு ஒரு சம்பளம் நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி வெளியில் போனால் கொஞ்சம் சம்பாரிச்சு முன்னேற்றுக்கு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அங்கே போனால் அவர் இங்கே ஒரு வேலைக்கு அவர் அப்ளை பண்ணியிருந்தார். அங்கே போயிட்டு வேறு வேலைக்கு போயிட்டார். அங்கே போன உடனே தான் தெரிஞ்சிச்சு அங்கே சம்பளம் ரொம்ப கம்மி. மாதம் 15-16 தான் சம்பளம் இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அங்கே. அதை வச்சு என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல. கிட்டத்தட்ட நான் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் நான் அவரை அனுப்பிச்சி விட்டேன். கையில் வேற என் பாப்பா இருக்குது, மாமனார் மாமியார் இருக்காங்க, வீட்டு செலவு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மாமனார் கொஞ்சம் வீட்டுக்கெலாம் ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் எங்கள் பர்சனல் செலவுக்கு அப்படி இப்படி நான் போயிட்டு எதுவும் கேட்க மாட்டேன். டிவியில் வேறு ஒரு ஸ்கூட்டி வேறே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸ்கூட்டிக்கு வேறே டிவி கட்டணும், நகைக்கு வட்டி கட்டணும், மற்ற செலவுலாம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேணா துணி வந்து டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கும் வந்து சிசரிங் தான். 7 மாதம் ஆச்சு பாப்பாவுக்கு அவர் போகும்போது. அப்புறம் ஒரு 8 மாதம் ஆச்சு. அப்புறம் நான் மிஷினில் உட்காந்து துணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். தைக்க ஆரம்பித்த பிறகு பாப்பாவுக்கு ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு பாப்பா இருந்துச்சு. அந்த பாப்பா தான் என்ன சொன்னிச்சு, நாத்தனார் முறையே வேணும், அண்ணி உங்களுக்கு தான் நைட்டி ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு வந்து ஒரு ஹோல்சேல் கடை தெரியும், நீங்கள் வேணால் வியாபாரம் பண்ணுறதுனா அந்த கடையை நான் காமிக்கிறேன்னு சொன்னிச்சு. என்னன்னா எங்கள் ஊருக்கு அது ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. அந்த ஊர் நாங்கள் அடிக்கடி போயிட்டு வர ஊராக இருந்துச்சு. அங்கே தான் அந்த ஹோல்சேல் கடையை அந்த பாப்பா எனக்கு காட்டி கொடுத்துச்சு. சரி நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டேன் பயப்படாமல். ஃபஸ்ட்டு ஒரு 10,000 அமௌண்ட் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நைட்டி சுடிதார் டாப்ஸு இந்த வாட்டி நான் கொஞ்சம் கம்மியாக இறக்கியிருக்கேன். அப்போ ரேட் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. இப்போக்கி என்னால் 20,000 அமௌண்ட் போட்டால் கம்மியாக தான் வாங்க முடிஞ்சுது. கொஞ்சம் நிறையா வந்து சுடிதார், நைட்டி, லெகின்னு, சாலு, ப்ளவுஸ் பீஸு எல்லாமே கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேன். வாங்கி எங்கள் ஊர்லேயே எங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டு துணி தைக்க வரவங்கள்ட்டலாம் அக்கா நீட்டு ப்ளவுஸ் பீஸ் இருக்குது, சேரீ எடுத்துகிட்டு வந்தால் பொங்கல் டைமில் எடுத்துகிட்டு வந்தேன், என்கிட்ட ப்ளவுஸ் பீஸ் இருக்குது, நைட்டி இருக்குது, இதுமாதிரி சால் லெகின்லாம் இருக்குக்கா எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். நீட்டு டிச் பண்ண வரவங்களே நீட்ட நிறையா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பிறகு எனக்கு தெரிஞ்ச வயலில் சொந்தக்காரங்க வயல்லாம்
வரும்போது போகும்போது சொல்லுவேன். அவங்களும் அவங்க அக்கம் பக்கம்லாம் கேட்டுட்டு எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட ஸ்கூட்டி இருந்தது. நான் கேட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தேன். அப்படி என் பாப்பா சின்னதாக இருக்கும்போதே எங்கள் மாமனார் வந்து காட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் அவங்க என்றைக்கு இருக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து என் பொண்ணை வந்து எங்கள் மாமியார்கிட்ட விட்டுட்டு பால் டப்பை போட்டுட்டு வந்து என் குழந்தைய விட்டுட்டு நான் வந்து வியாபாரத்துக்குலாம் போயிருக்கேன். ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பெண்கள் வந்து ஆண்கள் மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடியாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தைரியமாக முடிவெடுத்தா தான் நம்மளால் வந்து ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியலன்னா இருக்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் இப்போ இருக்கிற விலைவாசிலையும் நம்ம இருக்க ரொம்ப கஷ்டத்தில் தான் போகணும். என்னை பொறுத்தளவுக்கு நான் சம்பாதிக்கிறத பொறுத்தளவு இது இல்லைன்னா அடுத்தது, அது இல்லைன்னா இன்னொன்று. ஒரு விஷயம் எனக்கு இப்போ மாவு பிஸ்னஸ்ன்னு கொஞ்சம் டல்லாகிடுச்சுன்னா நான் அதுக்காக வந்து ஐயோ நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம 2000க்கு நான் மாவு அரைச்சி போட்டிருக்கேன். இவ்வளோ போயிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி வெறும் 500 கொடுக்குறமே, வெறும் 300 மாவு கொடுக்குறமேன்ட்டு நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி இதோட ஒன்று நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்க போகுது. நான் சொல்லப்போனால் நான் இந்த வயசுலேருந்து நான் பண்ணாத பிஸ்னஸ்ஸே இல்லை, எல்லா பிஸ்னஸும் நான் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன். அப்படி உங்களுக்கு யாருக்காவது எந்த ஒரு பிஸ்னஸில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அப்படின்னா பெருசாக கிடையாது, கொஞ்சம் சின்னது இதேமாரி வியாபாரம் தான். எல்லாமே நான் பண்ணி பார்த்துருக்கேன். எதில் லாபம் இருக்குது, எதில் நஷ்டம் இருக்குதுன்னு எல்லாமே நான் ஓரளவுக்கு தெரிஞ்சு தாங்க வச்சுருக்கேன். அதனால் என் பொண்ணு 10 மாதத்து பாப்பாவாக இருந்துச்சு. எங்கள் மாமியார் வீட்டில் இருக்க அன்றைக்கி கொடுத்துட்டு வேறு ஊருக்கு நான் போவேன் வியாபாரத்துக்கு. போயிட்டு வந்து துணி தைப்பேன், ஜாக்கெட் தைப்பேன். நீட்டாக துணி எடுத்து நீட்டாக டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அது பிறகு பொங்கல் டைமில் சேரீலாம் வாங்கிட்டு வந்து அவன் என் மாமியார் வீட்டிலேருந்து கூட என் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வரும்போதும் இங்கே நான் எடுத்துக்கிட்டு வருவேன். இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் சேல்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்படுதான்னு சொல்லிவிட்டு இங்கேயுமே எல்லாத்துக்கிட்டையும் ப்ளவுஸ் பிட்டு நிறையா நைட்டி சுடிதார் பீஸ் இங்கேயுமே நிறையா கொடுத்துட்டு இருந்தோம். இங்கேருந்து தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க, அங்கே வாங்கிட்டு போவேன். அங்கேயே நிறையா கொடுப்பாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டு சைடும் அங்கேயே எடுத்துகிட்டு போவேன் சேல்ஸுக்கு. அவங்களும் எனக்கு தைக்கிறது கொடுப்பாங்க. என்னன்னா இப்போ இப்பயும் ப்ளவுஸ் பீஸ் எடுத்து இப்போ நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு வந்து இப்போ நிறையா வந்து டிச் பண்ணுறதுக்கு ஆர்டர் நிறையா வருது. ஏன்னா என்கிட்டே எடுத்து என்கிட்ட எங்கே நாங்கள் போய் டைலர் தேடுறது, நல்லா டைலராக இருக்க மாட்டேங்கிறாங்க, நீங்களே டிச் பண்ணி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு தான் இப்பயுமே என்கிட்ட கொடுக்குறாங்க. அதனால எல்லா லேடிஸ்கிட்டையும் நான் அதான் சொல்கிறேன், நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம், என் பாப்பா 10 மாதத்து குழந்தையில நான் விட்டுட்டு வியாபாரத்துக்கு நான் வெளியிலலாம் போகணுன்னு சொன்னேன். இன்னொருத்தவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, என் பாப்பா வந்து 10 வருஷம் கழிச்சு வரம் எடுத்து தவம் எடுத்து பிறந்த குழந்த. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெளியில் போகக்கூடாதுன்னு தான் நிறைய பெண்கள் யோசிச்சுருப்பாங்க. ஏன்னா நான் அதை யோசிக்கல. இல்லை, நம்ம எப்பயுமே நம்மளால் சம்பாதிக்க முடியும். அவங்க ஆயில்கிட்ட தானே இருக்குது, அவங்க நம்மளோட சேஃபாக தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் வந்து யாராவது ஒருத்தவங்க பார்க்க வீட்டில் ஆள் இருக்கணும். அதுக்கு பிறகு இப்போ குழந்தையா இருக்கும்போது நான் வெளியில் சம்பாதிக்க போனவன். இப்போ என் பொண்ணு ஸ்கூல் போகிறா, எனக்கு என்ன பிரச்சனை? என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லுவார், நான் அப்படிலாம் சம்பாதிக்கலையா, நம்ம பார்த்துக்கலாம், நீ போவேண்ணா, நான் வேறு இடம் போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். அவர் பேச்சு கேட்கல, நான் என் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். வெறும் 15,000 10,000 சம்பளம் அனுப்பிச்சி விட்டார். கொரோனா வந்துருச்சு, 2 வருஷம் வேலையே இல்லை. இருந்துமே நான் சமாளிச்சுக்கிட்டு அவர் வரும்போது 1 லட்ச ரூபா அவர் சம்பாரித்த காசும் மிச்சம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சம்பாதிச்ச காசு தான் என் வீட்டு செலவு லோன் எல்லாமே பார்த்துக்கிட்டேன். அவர் வரும்போது 4 சென்ட் லேண்ட் வாங்கி போட்டிருந்தேன், கொஞ்சம் நகை வச்சுருந்து. அதனால் வந்து ஆண்களோட பெண்கள் தான் இன்றைக்கி பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் சம்பாரத்துலேயும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து சோர்ந்துடுறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பெண்கள் வந்து எல்லாமே நம்மளால் வந்து எல்லாமே முடியும். அவங்களுக்கு இருக்கிற மன தைரியத்தோட அதிக தைரியம் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது யாருமே வந்து தளர்ந்து வீட்டில் வந்து குழந்தைய சாக்கு வச்சோ வீட்டு வேலையை காரணம் சொல்லியோ வீட்டில் இருந்துடாதீங்க. வீட்டை விட்டு வெளியே வாங்க. வீட்டுள்ளே இருந்துக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்மளும் இன்றைக்கி பண்ணி சம்பாதிக்கலாம். பாருங்கள், நான் எத்தனை பை தூக்கிட்டு போகிறேன்னு. 2வது மாடியில் குடியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு வந்து 50 பாக்கெட் மாவுலாம் வச்சுருக்கேன். அப்போ வந்து 3வது மாடியில் குடியிருந்தேன். அப்பயும் வெயிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அரிசி மூட்டை தூக்கிட்டு மேலே போகணும், மாவு பாக்கெட்டு தூக்கிட்டு கீழே இறக்கணும். இப்போ நான் எத்தனை பேக் எடுத்துகிட்டு போகிறேன்னா 3 பை தூக்கிட்டு போகிறேன். ஏன்னா இப்போ மாவு போட்டுட்டு அந்த ஊரில் அப்படியே துணி வியாபாரமும் காட்டிட்டு வர்றதுக்கு போகிறேன். ஏன்னா அப்புறம் அங்கே எல்லாமே தெரிஞ்சவங்க தான், நம்ம மாவு கொடுக்க போகிறோம் கடைக்கு, அந்த லைனில் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். அதனால் வந்து நைட்டி ஒரு பை, ப்ளவுஸ் பீஸ் ஒரு பை, மாவு 1, 3மே வந்து ஸ்கூட்டி இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறேன். ஆல்ரெடி மணி சாயந்தரம் வந்து மணி 5:30 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அரிசி ஊற போட்டிருக்கேன். நான் வந்து சமைச்சிக்கிட்டு ஒரு 7 மணிக்கு கூட மாவு அரைக்க ஆரம்பிப்பேன். நைட்டு ஒரு 10-10:30 மாவு அரைச்சி முடிச்சிட்டுனா திருப்பி பாக்கெட் போட்டு காலில் கொடுப்பேன். என்னை நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிங்க இவ்வளோ சமாளிக்கிறீங்க, துணி தைக்கிறீங்க,
மாவு அரைக்கிறீங்க, வியாபாரத்துக்கு போகிறீங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் முகத்தில் பவுடர் அதிகமாக போட்டுட்டுனாட்டுக்கு அதை வெளிச்சத்தில் வந்து பார்த்து துடைக்கிறேன். கரண்ட் இல்லை, நிறைய பேர் கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லுவோம், இது எல்லாமே வந்து நம்மளோட கஷ்டமும் நம்மளோட பண தேவையும் தான் நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை போக வைக்குது. நம்ம திருடல, பொய் சொல்லலை, எந்த தப்பான வைக்கும் போகல, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், முன்னேறத்துக்காக நம்ம வைய தேடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், 3 பை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு அப்புறம் போயிட்டு மேலே வீடு பூட்டிட்டு வரேன். ஸ்கூட்டி அந்தாண்ட நிற்கிது, எடுத்துகிட்டு வந்து தான் அப்புறம் ஒரு பை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு வந்து பை ஏன் வைக்கலைங்க, குரங்கு ரொம்ப டார்ச்சரு. அதனால் வந்து நான் பையை வந்து உள்ளாரே வச்சுட்டேன். கீழே ஹவுஸ் ஓனர் குடியிருக்கிறாங்க, நான் மேலே குடியிருக்கிறேன். இவ்வளோ கஷ்டமும் பட்டாலும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். என் சொந்த ஊர் வந்து இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில் நான் இல்லை. ரொம்ப வருஷமாக நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் கொஞ்சம் நாளாக இருக்கிறேன். இப்போ வந்து அம்மா வீட்லேயும் இல்லை, நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து தான் இப்போ துணி பிஸ்னஸ்லாம் அங்கேயே ஆரம்பிச்சிட்டேன். மாவு பிஸ்னஸ் வந்து இந்த ஊரில் வந்து தான் ஆரம்பித்தேன். நல்லா போயிட்டு இருந்து கொஞ்சம் பிஸ்னஸ் இப்போ கம்மியாக தான் இருக்குது. அதை பற்றி நான் கவலைப்படல. அடுத்தடுத்த பிஸ்னஸ் என் கையில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவோ இல்லை டவுட்டோ இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் வீடியோ வந்து இவ்வளோ நாளாக போட முடியாத சூழ்நிலை தான். சார்ஜர் பிரச்சனை தான் மெயின், வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து இப்போ சார்ஜர் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். வேணால் 3000 சொல்கிறாங்க அங்கே சார்ஜரு. ஃபோன் என் தம்பி எனக்கு ஆன்லைனில் வாங்கி கொடுத்துட்டான். ஃபோனை வாங்கி கொடுத்துட்டான், அதுக்கு சார்ஜர் வாங்கி கொடுக்கலங்க. அது சார்ஜர் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வேணா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார்ஜர் கேட்டால் 3000 சொல்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சரி வாங்கிக்கோ, என்ன பண்ணுறதுங்கிறாரு. எனக்கு லோன் அடிக்கடி வர்றதால ஒன்றும் பண்ண முடியல. பக்கத்து வீட்டில் பாப்பா என்னக்கா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது. உண்மையாலுமேங்க இந்த தெருவில்ங்க நான் மட்டும்தாங்க இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏகவாரத்துக்கு போகிறேன், துணி தைக்கிறேன், எல்லாமே நல்லா வசதிங்க. எல்லாம் சொந்த வீடு, வீட்டை விட்டு வெளியே யாருமே வெளியில் வர மாட்டாங்க, உள்ளாரே இருப்பாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அவங்களாம் பார்க்கும்போது நமக்கும் ஆசையாக இருக்கும், இப்படி இருக்கலாமோ நம்மளும் அப்படின்னு. ஏன்னா நம்ம கஷ்டம் நம்மளை இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுலேயே எனக்கு இஷ்டம் இல்லைங்க. எனக்கு இந்த லைஃப்பு தான் பிடிச்சிருக்கு. ஆக்டிவாகவே இருக்கணும், நம்ம நல்லா வேலை பார்க்கணும். இப்போ நான் வீட்டிலே இருந்தேன்னா எனக்கு எதுவுமே ட்ரெஸ் பண்ணணும்னு தோணாது. அந்த ஐக்கு நைட்டி தான் நான் போட்டு உக்காந்துருப்பேன். சப்போஸ் நான் இப்போ வெளியில் போடணுன்னு தான் டக்குன்னு தலை வாரணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணுமே தோணுது. வீட்டிலே இருந்தால் நமக்கே ட்ரெஸ் பண்ண நமக்கு பிடிக்கல. அதனால் வந்து வெளியில் போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது. வேணால் சில டைம் யோசிப்பேன், இவங்க எல்லாமே வீட்டிலே இருக்கிறாங்களே, நம்மளால் மட்டும் முடியலையே அப்படின்னு. வேணால் அவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் எப்படிக்கா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்க, இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, நாங்களாம் வேஸ்ட்டுக்கா, எங்கள் குழந்தைங்களும் கொஞ்சம் பெருசாகட்டும், நாங்களும் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நான் சொல்லுவோம், உங்கள் பாப்பாவோட சின்ன பாப்பாவாக இருக்கும்போதே நான்லாம் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு முன்னாடி இருந்து நான்லாம் பண்ணுறேன், நீங்களும் உங்களாலே முடியும் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பார்த்துட்டு உண்மையாலுமே நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆவாங்க எங்கள் பக்கத்தில். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் தான் ஆகுது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கா. அதுங்களாம் ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க. அதுங்களுக்குலாம் இப்போ தான் ஒரு 24 வயசு, 25 வயசு, 26 வயசு தான் ஆகுது. வண்டியை ஆட்டி பார்க்குறேன், ஏன்னா வெயிட்டு கொஞ்சம் வச்சதால் ஆடுது. சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப பாய், நன்றி என் வீடியோ பார்த்ததுக்கு.